செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவமைப்பு ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து பேருந்திலேயே சென்னையை சுற்றி வந்ததாக கூறி ஆசிரியர்கள் ஆலந்தூர் பகுதியில் பேருந்தின் முன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். இடைநிலை பதிவமைப்பு ஆசிரியர் போராட்டம் நடத்திட்டு வராங்க. இது என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம். இவங்க காலையிலிருந்து இந்த பேருந்திலே ஒரு நகர்வலம் வர்றாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இவங்களுக்கு. காவல்துறை அலக்களிப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனால அங்கங்க சரி எதுக்குமா இங்கே எதுக்குமா நின்னீங்க? நாங்கள் பஸ்ஸில் ஏறினதுலேருந்து தண்ணி குடிக்கல, ரெஸ்ட் ரூம் போகல, ஒன்றுமே செய்யலை. என்ன சார் நாங்கள் தப்பு பண்ணணும்? நாங்கள் என்ன அக்யூஸ்டா? சொல்லுங்க, நாங்கள் அக்யூஸ்டா? அரெஸ்ட் பண்ணீங்கன்னா உரிய ஒரு 1/4 மணி நேரமோ அரை மணி நேரத்தில் ஏதாவது ஒரு மண்டபத்தில் அடைக்கலாம்ல சார்? இல்லை நாங்கள் அங்கேயாவது கோஷம் போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்போம்ல. மயக்கம் வருதுங்க சார். எங்கெல்லாம் பல பேர் 50 வயசுக்கு மேலே இருக்கோம். நாங்கள் எவ்வளோ நேரம் சார் ஒரே பஸ்ஸில் மூச்சு முட்டுதுங்க சார். புகைக்கும் அதுக்கும் சின்ன சந்தில் அவரும் எத்தனை தடவை வண்டியை ஒதுக்கி ஒதுக்கி அந்த போலீஸாரும் அப்போ அத்தனை தடவை ஒதுக்கி ஒதுக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு சார் இந்த ட்ராமா? இப்போ அவங்க அதுக்கு எங்கேயுமே கொண்டு போய் விடலையா? அவங்க எனக்கு நடுக்கமா இருக்குங்க சார். ஒரு மாதிரி மண்டபத்துல இடம் இல்ல அப்படிங்கிறாங்க. நாங்க அற வழியில போராடிக்கிட்டு எங்களை ஒரு 5 நிமிஷம் கூட அந்த இடத்துல கோஷம் போட விடாம காவல்துறை அடக்குமுறை பண்ணி எங்களை வலுக்கட்டாயப்படுத்தி தூக்கி கொண்டு வண்டியில ஏத்துனாங்க. 11 மணிக்கு வண்டியில ஏத்துன எங்களை நாங்க கதை உடைச்சு குதிச்சிருவோம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்க பாத்ரூம் கூட போக விடாம எங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஊருக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆம்புலன்ஸ் எங்க பின்னாடி வருதாங்க. வழியே இல்லாத ஊருக்குள்ள பஸ்ஸை கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. நிப்பாட்டுங்க, நாங்க பாத்ரூம் போனோம்னா எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்க இங்கேயே சண்டை போட்டு தான் கீழே இறங்கிருக்கோம். என்ன சார் இப்போ ஒரு பப்ளிக் அவங்க இருக்காங்கல்ல? இல்ல நீங்க அவங்களுக்கு மனசாட்சி இருக்கலாம். பாத்ரூம் போறதுக்கு எங்க போவாங்க? கூட்டு போயிடுங்க சார். ஏங்க இல்ல நீங்க உயரதி சொல்லலாம்ல சார். நாங்க மவுண்ட் சார் இங்க மவுண்ட் பாத்துங்க சார். இல்ல ஏன்னா அவங்களும் மனிதர் இருக்காங்க. 15 நிமிஷம் கூட்டு போயிடுறேன், மண்டபத்துக்கு கூட்டு போயிடுறேன் சார். ஏன்னா இங்க பாக்கலாம் இந்த மக்கள் ரொம்ப வேதனையோட இருக்கக்கூடிய காட்சி தான். இவங்களுக்கு இப்ப நீங்க உங்களோட தானே வர்றீங்க. அப்ப இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. எங்க விடுவீங்க சொல்லுங்க? நீங்க திருப்பி அந்த மண்டபத்தை கூட்டு போறீங்க. இடம் இல்லன்னு திருப்பி கூட்டு போறீங்க. நீங்க மறுபடியும் சுத்திட்டு வருவீங்க சார். எங்களுக்கு தான் தெரியும். 4 வாட்டி சுத்திட்டீங்களே. இப்ப 4 வாட்டி சுத்திக்கிறீங்க. எனக்கு சார் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிருக்கணும். மண்டபம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடாது. நீங்க இந்த மக்களை ஒரு சுத்தி காட்டுறாங்க. சென்னையை சுத்தி பார்க்க வந்த மாதிரி நினைச்சிட்டாங்க போல. ஆனா இவங்க ஆசிரியர்களை அலைக்கழிப்பது ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை தருது. உடனடியாக கல்வித்துறை அமைச்சரும் சரி முதல்வரும் நடவடிக்கை எடுக்கணும் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏமா இப்ப அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆசிரியர் ஒழுக்கத்துக்கு பேர் போனவங்க. நீங்க இங்க உட்கார சொன்னாலும் 4 மணி நேரம்னாலும் நாங்க உட்காருவோம் சார். நாங்க அப்படிதான் செய்வோம். நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அரெஸ்ட் பண்ணும்போது எங்களை எங்க இருந்தாங்க உங்களுக்கு தெரியாதா? தெரியாதாங்க சார்? இருக்கட்டும் சார். எங்களை அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாங்களா? இந்த மண்டபத்தில் இறக்குங்கன்னு கொடுக்க மாட்டாங்களா? அதுக்காக 1 மணி நேரம் எடுக்கலாம் சார். 4 மணி நேரம் சார். சத்தியமா ஒரு 4 மணி நேரமாக எந்த விதமான ஒரு தண்ணீரும் இல்லாம உணவும் இல்லாம தவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஆசிரியர் இருக்காங்க. உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒளிபரப்புடன் அன்பழகன்.